அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் மாவீரர் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அப்புறம் அக்ஸா சந்தித்த சவால்களை பார்த்தோம். அய்யூபிகள் மம்லூக்குகளுக்கு பிறகு பல பேர் அக்ஸாவை உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க. ஆனால் அக்ஸாவோட வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது உதுமானிய பேரரசு காலம்தான். சுமார் 400 வருடங்கள். யோசித்து பாருங்க, ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 4 நூற்றாண்டுகள் அக்ஸா இவங்க நிழலில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் பார்க்குற அக்ஸாவோட இந்த கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க பேசலாம். கிபி 1516 சுல்தான் சலீம் காலத்தில் தான் ஜெருசலம் உதுமானியர்கள் கைக்கு வந்துச்சு. அவர் அக்ஸாக்குள்ளே நுழையும் போது ஒரு சக்கரவர்த்தியாக வரல, ஒரு சாதாரண அடியானா கண்ணில் கண்ணீரோட தான் வந்தார். இந்த புனித பூமியை பராமரிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் உலக புகழ்பெற்ற சுல்தான் சுலைமான். இன்னைக்கு நீங்கள் அக்ஸாவுக்கு போனால் அங்கே இருக்கிற இந்த அழகான பிரம்மாண்டமான மதில் சுவர்களை பார்ப்பீங்க. அதை அப்படியே செதுக்கி உருவாக்குனது இவர் தான். எதுக்காக தெரியுமா? இனிமே எந்த ஒரு எதிரியும் அக்ஸாவை அவ்வளவு சீக்கிரம் தீண்டி விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாதுகாப்பாரன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த குப்பத்து சக்ரா, அந்த தங்க நிற கூரை இருக்குமே, அதோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற அந்த நீல நிற பளிங்கு கற்கள் அழகான அரபு களிமாக்கள். இதையெல்லாம் உதுமானியர்கள் கொடுத்த அன்பு பரிசு. அவங்க அக்ஸாவை வெறும் ஒரு மசூதியாக பார்க்கல, தங்களோட அரண்மனையை விட அதிகமாக அக்ஸாவை அலங்கரிச்சாங்க. அங்கே வர யாத்திரிகர்களுக்கு சாப்பாடு போட தக்கையா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தர்மசாலைகளை கட்டினாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அக்ஸா ஒரு அமைதி பூங்காவாக இருந்துச்சு. காலம் உருண்டு ஓடுது. 19ஆம் நூற்றாண்டோட முடிவில் உதுமானிய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகுது. அந்த நேரத்தில் தான் சியோனிஸ்டுகள் சுல்தான் அப்துல் ஹமீது கிட்ட வராங்க. உங்கள் நாட்டோட எல்லா கடன்களையும் நாங்கள் அடைச்சிடுறோம், பதிலுக்கு ஜெருசலமில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாவீரர் சொன்ன ஒரு பதில் இன்னைக்கும் வரலாற்றில் தங்க மாதிரி ஜொலிக்குது. பாலஸ்தீனம் என்னோட சொத்து இல்லை, அது இந்த உம்மத்தோட சொத்து. என் உடம்புல இருந்து ஒரு துண்டு சதையை வெட்டி எடுத்தா கூட நான் சகிச்சுப்பேன், ஆனால் அக்ஸாவோட ஒரு இன்ச்சு நிலத்தை கூட நான் விற்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள விரட்டினார். அந்த உறுதி தான் உதுமானியர்களோட அடையாளம். 1917 முதல் உலக போருக்கு அப்புறம் உதுமானியர்கள் அக்ஸாவை விட்டு பிரிய வேண்டிய சூழல் வருது. அவங்க போகும்போது அக்ஸாவோட சாவியை ஒப்படைச்சிட்டு போகலை, தங்களோட கண்ணீரையும் பிரார்த்தனையும் தான் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கும் அக்ஸாவோட ஒவ்வொரு கல்லும் உதுமானியர்கள் பெருமையை சொல்லும். நண்பர்களே, அக்ஸாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தியாகங்கள் இருக்குது. நாம் இன்னைக்கு அதை வெறும் செய்தியாக மட்டும் பார்க்காம அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நவீன காலத்தில் அக்ஸா சந்திச்சுட்டு இருக்கிற போராட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.